டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. ஆக்சுவலா நெறைய பேர் ஒரு விஷயத்த என்ட்ட பேச சொல்றீங்க. அது என்ன விஷயம் அப்டின்னா, சட்டசபையில வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மோசமா பேசிட்டாரு தலைவர. எவ்வளவு நல்லது பண்றாரு, எவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவா செஞ்சுகிட்டு இருக்காரு. ஆனா வந்து தப்பா பேசிட்டாரு. அத பத்தி பேசுங்க அப்டின்னு சொல்லிட்டு என்ன பேச சொல்றீங்க. நம்மளோட நோக்கம் என்ன? என் தலைவன் என்ன நல்லது செய்றாரோ அத காட்டுறது தான். பாசிட்டிவா பேசுறது மட்டும் தான் நம்ம சேனலோட ஸ்டைலு. நம்மளோட சேனல்ல இருக்கிற வீடியோ மாரி இதுவரைக்கும் YouTubeல யாருமே வீடியோ போட்டதில்ல. எப்படி? ஒருத்தர குறை சொல்லாம, ஒருத்தர தப்பு சொல்லாம, ஒருத்தர திட்டாம, அந்த மாரி ஒரு வீடியோ எந்த சேனல்லயும் நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்தா கமெண்ட்ல எந்த சேனல்ன்னு சொல்லுங்க. நம்ம அத நோக்கி பயணம் பண்றோம். முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கால்குலேஷனே ஃபர்ஸ்ட் தப்பு. 65% மக்கள் உங்கள வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. 35% மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. விழுந்ததே 85% தானே. 85ல 35 போயிருச்சுன்னா 50% மக்கள் தானே. அப்படி உங்க கணக்குல பார்த்தா கூட, நல்லா இத புரிஞ்சுக்கணும். இந்த மாரி சம்பந்தமே இல்லாத, ஒரு அர்த்தமே இல்லாத கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறோமா? நம்ம வேலை என்ன? என் தலைவன் உள்ள வந்ததுல மாறுனது சொல்லவா? 18 வயசு பையன் நியூஸ் சேனல் பார்க்குறான். சீரியல் யாருமே பார்க்கிறதில்ல. ஊருக்கு போயிருந்தேன் ரீசென்ட்டா ஒரு விஷயமா. சீரியல் யாருமே பார்க்கிறதில்ல. நியூஸ் சேனல் பாலிமர் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. நானே இதுவரைக்கும் ஓட்டு போட்டோமான்னு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய பார்ப்பேன். இன்னைக்கு எல்லாரும் அத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. என் தலைவன் வந்த உடனே ஒயின் ஷாப் கட்டா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா? அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு லேடி போட்ட வீடியோ சொல்றேன். இந்த இடத்துல தான் ஒயின் ஷாப் இருந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல சுதந்திரமா நிக்கிறேன்னு சொல்லி. இதுவே வெற்றி இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தேவை என்ன? போதைப் பொருள் தடுப்பு. சொன்னாரா? எரிச்சாரா? 2000 கிலோ கஞ்சா. பாத்தீங்களா அந்த வீடியோ? அழிச்சாரா? அத சொன்னோமா? செஞ்சோமா? ஒயின் ஷாப் மூடுன்னு சொல்லவே இல்ல. ஆனா செஞ்சோமா? சொன்னது மட்டும் இல்ல. சொல்லாததையும் செய்ற ஆட்சி தான் இது. ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு சட்டசபையில என் தலைவன். அத ஞாபகம் வச்சுக்கங்க. துள்ளி எழுந்து பதில் சொல்றத விட துணிச்சலோடு செயல்படுவோம் அப்படின்றாரு. நம்மளோட வேலை என்ன? செயல்பாடு. இன்னைக்கு என் தலைவன் விஜய் பண்றது என்ன? நான் ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் உத்தியோகம் பார்க்கிறேன்ப்பா. ரூ. 2,50,000 சம்பளம். வாங்குற காசுக்கு நான் வேலை பார்க்கணும்ப்பா. மதியானம் லஞ்ச் பாக்ஸோட வேலைக்கு போறாப்புல 9 மணிக்கு. 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு வராப்புல. வேலை பார்க்குறாப்புல. எப்படி? வேலை. முதலமைச்சர் அப்படின்றது ஆளுமை இல்ல. அதிகாரம் பண்றது இல்ல. என் தலைவன் குடுத்த பாடத்த பத்தியெல்லாம் அது ஒரு ஒர்க்கு. சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு செய்யற வேலை. அத சிறப்பா பண்றாரு. அந்த வேலைய நம்ம சிறப்பா செய்வோம். 4 பேர் 4 விதமா என்ன வேணாலும் பேசட்டும். இன்னைக்கு முதலமைச்சர். நாளைக்கு போடுற வீடியோ என்ன தெரியுமா? எந்த மாரி வந்தாரு, எத கடந்து, எத தாண்டி, எவ்வளவு அவமானம் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு. ஒவ்வொருத்தனும் என்ன பேசுனான் வர்றதுக்கு முன்னாடி, வந்ததுக்கு அப்புறமும் என்ன பேசுறான். வந்ததுக்கு அப்புறமும் குறை சொல்றான். அது என்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோல பார்ப்போம்.